இன்றைக்கி அதிரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். மாவு பச்சரிசி. இதை வந்து தண்ணியில் அலசிட்டு 1 மணி நேரம் ஊற போட்டுக்கலாம். தண்ணியில் அலசிட்டு 1 மணி நேரம் ஊற போட்டுடலாம். இப்போது தண்ணியை நல்லா வடித்து விட்டு ஒரு துணியில், சுத்தமான துணியில் நிழலில் காய வச்சுருங்க. வெயிலில் காய வைக்கக்கூடாது. 1 மணி நேரம் பக்கத்து காயணும். இந்த 1 கப் பச்சரிசிக்கு வந்து 1.25 கப் மாவு வரும். நான் இப்போ பண்ணுறதுக்கு வந்து 1.25 கப்பு போதும் அரிசி மாவு. இப்போ 1 மணி நேரம் ஊற வைக்கலாம், காய வைக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. லேசாக அரிசியை சுற்றி ஈரப்பதம் இருக்கணும். பாருங்கள், இப்போ கையில் எடுத்து பார்த்தா லேசாக ஈரப்பதம் இருக்கிறது தெரியுது. இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும்போது அரைச்சிடணும். ரொம்ப காய விட்டுட்டிங்கன்னா ரவை மாதிரி போயிடும், கேசரி ரவை மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் அரைக்க வராது மிக்சியில். அதனால் ஓரளவு காஞ்சோன்னு அரைச்சிருங்க. இப்போ வந்து சலிச்சுக்கலாம். மாவு சல்லடை வச்சு சலிச்சுக்கோங்க. இப்போ குவியலாக 1 கப்பும் இன்னொரு 1/4 கப்பும் எடுத்துக்கோங்க. இன்னொரு 1/4 கப் எடுத்ததை நான் வீடியோ மிஸ் பண்ணிட்டேன். அதை நீங்கள் இன்னொரு 1/4 கப் சேர்த்துருங்க. இப்போ வந்து 1/4 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப் வெல்லம் பொடிச்சு வச்சது வந்து 3/4 கப் போடுறேன். ஒரே கப்புனாலே அளந்துக்கோங்க. எந்த கப்புனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரே கப்பு 3 அளக்கிறதுக்கும், தண்ணி அளக்கிறதுக்கு, வெல்லம் அளக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் ஒரே கப் யூஸ் பண்ணிக்கோங்க. 3/4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன் வெல்லத்துக்கு. இப்போ வந்து வெல்லத்தை நல்லா கரைச்சிடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சோடனே அதில் தூசிலாம் போகிறதுக்காக வடிகட்டிட்டு இன்னொரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ கரைஞ்சிருச்சு. இன்னொரு பெரிய பாத்திரத்தில் வடிகட்டி மாற்றிக்கலாம். பாகு காய்ச்சறது பெரிய பாத்திரத்தில் தான் காய்ச்சணும். ஏன்னா மாவு கொட்டி கிளறணும். அதுக்கு வந்து பெரிய பாத்திரம் தான் ஈஸியாக இருக்கும். சின்ன பாத்திரத்தில் கிளற முடியாது. இப்போ நல்லா 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ பாகு பதம் சரியான்னு பார்க்கறதுக்கு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு சொட்டு பாகு விட்டு பாருங்கள். அது தண்ணியில் கரையக்கூடாது. பாருங்கள், கரைஞ்சி மேலே எழும்பி வந்துடுச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். இப்போது 1/2 டீஸ்பூன் சுக்கு பவுடரும் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்க்குறேன். எதையும் சேர்த்து அதில் கிண்டிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ மறுபடியும் பாகு பதம் பார்க்கலாம். இப்போ வந்து அடியில் தேங்கிருச்சு பாருங்கள். தேங்கினா அது எடுக்க வந்துடும். இப்போ பாருங்கள், எடுக்க வருது. உருட்டுற பதம் வரணுன்ற கட்டாயம் இல்லை. உருட்டுற பதம் வர வேண்டாம். எடுக்க வந்துட்டாவே போதும். தண்ணியில் ஊற்றி எடுக்க வந்துட்டாவே போதும். கையில் எடுக்க வந்துட்டாவே போதும். இப்போ எடுக்க வந்துருச்சு. இப்போ இதை அடுப்பு அமர்த்திடுங்க. இப்போ வந்து சூடாக இருக்கும்போதே மாவை கொட்டி கிளறணும். இப்போ அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா சூடாக இருக்குது. நீங்கள் சூடாக இருக்கும்போது மாவை கொட்டி கிளறிடுங்க. இல்லாட்டி ஆறிடுச்சுன்னா பாகு வந்து இறுகிரும், மாவு கிளற வராது. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க மாவை. எல்லா மாவையும் மொத்தமாக போட்டுறாதீங்க. அந்த பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் மாவு சேர்த்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் மாவை நீங்கள் எடுத்து தனியாக வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த மாவையும் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் அந்த மாவு பதம் வர்ற வரைக்கும். 1.25 கப் மாவில் இப்போ 1.25 கப் மட்டும்தான் சேர்க்குறேன். 1.25 கப்பு முழுசாக சேர்த்துடலாம். இப்போ வந்து மாவு பதம் இப்படி இருக்கணும். கரண்டியை விட்டு கீழே விழுகணும். ஆனால் ரொம்ப ஊற்றக்கூடாது. ரொம்ப சப்பாத்தி மாவு பதத்துலையும் இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவு பதத்தில் இருந்துச்சுன்னா நாளைக்கு ரொம்ப இறுகிரும், நீங்கள் உருட்ட வராது, உருட்டி தட்ட வராது, அதிரசம் தட்ட வராது. இந்த மாதிரி வடிகிற பதத்தில் இருந்தால் தான் நாளைக்கு ஓரளவுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போது உங்களுக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி ரூம் டெம்பரேச்சரில் தான் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். இப்போ மேலாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க. அது காயாமல் நல்லா இறுக்கமாக மூடி ரூம் டெம்பரேச்சரில் 24 மணி நேரம் வச்சுருங்க. மாவு பார்க்க பளபளன்னு இருக்குது. பாகோட பதம் சரியாக இருந்தால் இந்த மாதிரி பளபளன்னு இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 24 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நேற்றோடு இன்றைக்கி நல்லா கெட்டியாக வந்திருக்கு. ஸ்பூனை விட்டு கீழே விழுகலை பாருங்கள். நேற்று கரண்டியை விட்டு கீழே விழுந்துச்சு. இப்போ பாருங்கள், இறுகி வந்துருச்சு. உருட்டுற பதத்துக்கே வந்துருச்சு.
அதனால் நீங்கள் முந்தின நாள் கரைச்சி வைக்கிறது கொஞ்சம் இலகுனாப்பில் கரைச்சி வைக்கணும். இப்போ வந்து 2 கரண்டி ஃப்ளாட்டாக 2 கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக இருக்க மாதிரி, அதுலேருந்து எண்ணெய் கீழே வழியிற மாதிரி. இன்னொரு கரண்டி தோசை கரண்டி எடுத்து வச்சுக்கலாம். புழியணும், எண்ணெயை புழிஞ்சு அதிரசத்தை புழியணும், அதுக்காக சொல்கிறேன். இன்னொரு தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாய்வாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மேலாக நீங்கள் அதிரசத்தை அடுக்கலாம். அதிரசத்துலேருந்து வர எண்ணெய் கீழே வழியும். அந்த மாதிரி 2 தட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எண்ணெய் காய வைக்கிறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதிரசத்தை தட்டலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதிரசத்தை தட்டிடுங்க. ரொம்ப திக்காவும் வேண்டாம், ரொம்ப தின்னாவும் வேண்டாம். நான் காமிக்கிறேனே, இந்த பதத்தில் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், திக்னஸ் இந்த மாதிரி இருக்கணும். இதே மாதிரி ஒரு 6 இல்லாட்டா 7 வரும் 1/4 கப் மாவுக்கு. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாயிடக்கூடாது. ரொம்ப சூடாயிடுச்சுன்னா அதிரசம் போட்ட உடனே கருகிரும். அது மாதிரி அதிரசம் வறுக்கிற நேரம் ஃபுல்லாக எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அதிரசத்தை போடலாம். அதிரசம் ஒரு அதிரசம் வேகக்கூடிய டயத்தை நான் எடிட் பண்ணாமல் அப்படியே காமிக்கிறேன். 30-35 செகண்ட் தான் ஆகும். அதுக்குள்ளே 2 பக்கமும் திருப்பி விட்டுருங்க. முதல்ல அதிரசத்தை வந்து எடுக்கும்போது, எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகி ஆறிடுச்சுன்னா சரியாக வந்துடும். நார்மலாக எல்லா அதிரசம் மாதிரியும் வந்துடும். இப்போ திருப்பி விடலாம். இப்போ எண்ணெயை நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு அதிரசம் மட்டும்தான் வேக வைக்க முடியும். 2-3 வேக வச்சிங்கன்னா ஒரு அதிரசத்தை எடுக்கிற நேரத்தில் அடுத்ததெல்லாம் கருகிக்கிட்டு வந்துடும். அதனால் ஒவ்வொன்றா வேக வைக்கிறது தான் நல்லது. அதிரசத்துக்கு வந்து நீங்கள் எந்த கப் வேணாலும் அளக்கிறதுக்கு, அரிசி மாவு வெல்லம்லாம் அளக்கிறதுக்கு எந்த கப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் மெஷர்மெண்ட் வந்து ஒரே மாதிரி 1/4 கப்பு, 3/4 கப் வெல்லம், 1/4 கப் அரிசி மாவு அப்படி இருக்கணும். பாகு வந்து உருட்டுற பதம், எடுத்து உருட்டுற அளவுக்கு வர வேண்டியதில்லை. தண்ணிக்குள்ளேருந்து உங்களுக்கு கையில் எடுக்க வந்துருச்சுனாவே பாகு பதம் கரெக்டு. இப்போ பாருங்கள், எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா தெரியுது. இது கொஞ்சம் ஆறுச்சுன்னா சரியாயிரும். இந்த நான் காமிச்சிருக்க அளவு வந்து மாறாமல் பண்ணிங்கன்னா அதிரசம் ரொம்ப நல்லா வரும், கண்டிப்பாக நல்லா வரும். இப்போ சுவையான அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.